இன்னைக்கு இந்த மரம் கொஞ்சம் கம்மியாக, கொஞ்சம் பேஸ் குறைவாக வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் தேக்கு மரங்கள், ரொம்ப ரொம்ப மெதுவாக முளைச்சி வரும், ஸ்ட்ராங்காக வரும். ஸோ அதனால தான் நான் பல இடத்துல சொல்லுவேன், வீதி ரேடஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தேக்கு மரம் மாதிரி வரும். வச்சு பல மாதங்கள் ஆகியிருந்தாலும் கூட அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக அப்படி எந்திரிச்சு அப்படி தேக்கு வருது. மேலே வந்ததுக்கப்புறம் பலமாக இருக்கும். அதனால் இந்த 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 நம்ம இங்கே பாருங்கள், கெடா ஓடிட்டுருக்கு, ஆட்டினுடைய ஓடிட்டுருக்கு. நம்முடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய கோவில், கருப்பண்ணசாமி கோவிலுக்கு இந்த கெடா வெட்டுறக்காக 6 மாதத்திற்கு முன்பு பிடிச்சிட்டு வந்தாங்க. சாமி முன்னாடி துளுக்குனா தானே வெட்டுவோம். அப்போ கெடா துளுக்கவே இல்லை, அப்படியே நின்றுட்டே இருந்தாங்க. அப்புறம் நான் சொல்லிட்டேன், இல்லை இந்த கெடாய்க்கு வந்து நம்ம வெட்ட போவது கிடையாது, தோட்டத்துக்குள்ளே ஃப்ரீயாக அது பாட்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கும், யாரும் எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க. அந்த கெடாய்க்கு ஆண்டவனே உயிர் கொடுத்துட்டாங்க. நம்ம பழக்கம் இருந்தால் கூட இன்னொரு கெடாயை வாங்கி துளுக்க வச்சு நம்ம வெட்டுவோம். பட் இந்த கெடாய் வந்து இந்த வேலையை செய்யட்டும், அதான் இப்போ ஓடிட்டுருக்கு தோட்டத்துக்குள்ளே. ஸோ இந்த பகுதி பரவாயில்லை, இதுவும் உங்ககிட்ட. அதனால் பெரிய ஒரு எண்ணத்தோடு, ஒரு வேள்வியோடு, ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் இணைஞ்சிருக்கோம். அதனால் உங்களுக்கு இதை சொல்லணுங்கிற ஆசைப்பட்டேன். இன்றைக்கி நம்ம ஒரு ரூமில் உட்காந்து பேசுகிறத விட, ஒரு ஹாலில் உட்காந்து பேசுகிறத விட இதை சொல்லணும். இந்த மரம் எப்படி வளருதுன்னு உங்களுக்கு காட்டணும். அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், தேக்கு எப்படி வளருதுன்னு காட்டணும். சிறிய மரம் எவ்வளோ டைம் எடுத்தது வருது, ஆனால் ஸ்ட்ராங்காக வந்து நிற்கும். ஸோ அதே ஒரு ஒரு எண்ணத்தோடு வீதி ரேடஸ் இயக்கத்தை நம்ம எல்லாம் வளர்த்தி மக்கள் சக்தியாக மாற்றி ஒரு ப்ராப்பர் பொலிட்டிக்கல் பார்ட்டி, ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் எவ்ரிபடி, எல்லா ரிலீஜன், எல்லா காஸ்ட், எல்லா தரப்பட்ட மக்கள், ஆல் கிளாஸ், படித்தவங்க படிக்காதவங்க எல்லாத்தையும் கொண்டு வரணும். டெக்னோக்ராட்ஸை கொண்டு வரணும். டெக்னோக்ராட்ஸ் இன்றைக்கி அரசியலுக்குள்ளே எப்படி வர்றதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அட் 45, 50, 40 வயசில் நிறைய சாதித்தவங்க, அமெரிக்காவில் பார்க்குறேன், லண்டனில் பார்க்குறேங்க, எல்லா இடத்துலையும் பார்க்குறேன், தமிழர்கள் எப்படி அரசியலுக்குள்ளே வர்றது. இன்றைக்கி ஒரு பெரிய கல்ட் ஆயிடுச்சு, அரசியல் கட்சி ஸ்ட்ரக்சர் பெருசாகிடுச்சு, பதவியில் எல்லாம் ரொம்ப நாள் இருக்காங்க. அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். அது நேரம் வரும்போது நம்ம பேசுவோம். நம்ம இயக்கம் 50 லட்சம் ஆனதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். டேர்ம் லிமிட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். அது நீங்களும் உங்கள் கருத்தை சொல்லணும். ஒருத்தரே 10 வருஷம், 10 டேர்ம், 50 வருஷம் எம்பி, 50 வருஷம் எம்எல்ஏ, அதெல்லாம் உடைச்சு டேர்ம் லிமிட்ஸ் கொண்டு வருவோம். பழையன கழிதலும் புதுவன புகுதலும் அது நடந்துக்கிட்டே இருக்கணும். பழசு வெளியே போகணும், புதுசு வரணும். ஏன்னா 10 வருஷத்தில் உலகமே மாறிடுதுங்க. நாம் ஏதோ ஒரு காலத்தில் எம்எல்ஏ ஆகி, எம்பி ஆகி, பிரதிநிதி ஆகி நாம் 50 வருஷம் கழித்து நமக்கு தெரியும்னு உட்காந்துருக்கோம். அதெல்லாம் உடைக்கணும், புதியவர்கள் வரணும். அதுக்கு இந்த அரசியல் இயக்கத்தை எப்படி நம்ம தயார் செய்ய போகிறோம், எப்படி அதை கொண்டு போக போகிறோம், நிறைய அந்த மாதிரி நம்ம பேசுவோம். வில் கீப் டாக்கிங். பட் இன்னைக்கு இறஞ்சிருக்கக்கூடிய எல்லா நம்முடைய 18 லட்சம் சொந்தங்களுக்கும் நன்றி தெரிவித்து, உங்கள் நேரத்தை கொடுத்து என்னுடைய எங்கள் தோட்டத்தில், நம்ம தோட்டத்தில் நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செஞ்சிட்ருக்கிறது. ஆரோக்கியமான பால் கொடுக்கணுங்கிற ஒரு வேள்வி, அதையும் நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அதையும் நீங்கள் பார்க்கணும். அதே நேரத்தில் நம்முடைய தீரனுக்கு ஒரு ஹலோ சொல்லுவோம். மே 2022 உள்ளே வந்தார், மே கடைசியில் வந்தார். தீரனை பொறுத்த வரைக்கும் வெரி ஆங்க்ரி, கோபக்காரன்னே சொல்லலாம். வெரி ஆங்க்ரி மேன். உள்ளே போனால் முகம் மாறும். ஜல்லிக்கட்டு காலை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தீரன் ஒரு இலக்கணம். 4 ஆண்டுகள் நம்மோடு. கடந்த 2 ஜல்லிக்கட்டும் போயிட்டு வந்தாச்சு. 2 ஜல்லிக்கட்டும் கிட்டத்தட்ட 15லேருந்து 22 ஜல்லிக்கட்டை வருஷத்துக்கு அட்டன் பண்ணி எங்கேயுமே பிடிபடாத ஒரு 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 காளை. ஹீட், எக்ஸஸ் ஹீட். முடிஞ்ச வரைக்கும் பந்தல் போட்டிருக்கோம். நம்முடைய கீத்து பந்தல், பின்னப்பட்ட பந்தல், சூடு வரக்கூடாதுன்னு கீத்து பந்தலில் இருக்கார். டெய்லி குளிப்பாட்டணும், 2 முறை குளிப்பாட்டணும், தண்ணி வசதியோடு இருக்கணும். நான் சொன்ன கிடாய் அங்கே இருக்கார் பாருங்க, அத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகி இன்னைக்கு உயிரோடு நம்மோடு இருக்கக்கூடிய அவர் அங்கே இருக்காரு. ஸோ தீரன், இங்கே தீரனுக்கு ஒரு ஜூனியரை கொண்டு வந்துட்டோம். 2 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு ஜூனியர் ட்ரைனிங் போயிருக்கிறார். அடுத்த வருஷம் ஜல்லிக்கட்டுக்கு தீரனோடு சேர்ந்து இன்னொருத்தரும் போகணுங்கிறக்காக அந்த காளையை வந்து இன்னைக்கு ட்ரைனிங் அனுப்பியிருக்கோம். மதுரை பக்கத்தில் இருக்காங்க. ஸோ தீரன் இது கிட்ட போனாவே கொஞ்சம் அப்படியே லைட்டாக ரைட். தீரன் தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை
இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.